ஹலோ, இன்றைய காணொலியில் பிறந்து 7 மாதமான குழந்தைகளின் வளர்ச்சியை மேம்படுத்த நவசேத்னாவில் பரிந்துரைக்கப்பட்ட செயல்பாடுகளை பற்றி கற்றுக்கொள்வோம். 12வது முறை வீட்டில் சந்திக்க செல்வதற்கு முன் தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கவும். வீட்டில் சந்திக்கும் போது 7 மாத குழந்தைகளுக்கு ஏற்ற வளர்ச்சி நிலைகள் பற்றி பெற்றோர்களுக்கு முதலில் விளக்கவும். பின்னர் இந்த காணொலியில் பரிந்துரைக்கப்பட்ட விளையாட்டு அடிப்படையிலான எளிதான செயல்பாடுகளை அந்த குழந்தையுடன் சேர்ந்து செய்து காட்டுங்கள். இதை செய்து காட்டிய பின்பு இந்த விளையாட்டுகளை பெற்றோர் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களையும் தினமும் குழந்தையுடன் விளையாட ஊக்குவிக்கவும். இந்த செயல்பாடுகளின் மூலம் 9 மாத குழந்தைகளால் பொதுவாக பின்வரும் செயல்களை செய்ய இயலும். 2 பக்கங்களிலும் உருண்டு செல்வார்கள். பொம்மையை பிடிப்பதற்கு அனைத்து விரல்களையும் பயன்படுத்துவர். பரிச்சயமான முகங்கள் அல்லது பொம்மைகளை நோக்கி தலையை திருப்ப முடியும். அவர்களுக்கு முன்னால் மறைந்திருக்கும் பொம்மைகளை தேடுவார்கள். அவர்கள் பெயரை சொன்னால் பார்ப்பார்கள். இந்த செயல்பாடுகளை தினமும் செய்வதன் மூலம் குழந்தைகள் இந்த வளர்ச்சிகளை அடைய பராமரிப்பவர்களால் உதவ முடியும். நவசேத்னாவின் கூற்றுப்படி குழந்தை 7வது மாத காலத்தில் செய்ய வேண்டிய செயல்பாடுகள்: அம்மா அப்பாவை கண்டறிதல், பந்தை எட்டிப்பிடிப்பது, உதட அசைவுகள், குளித்து மகிழ்வது. அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடித்தலின் வழியாக தனது குழந்தையின் பார்த்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனை இந்த தந்தை எவ்வாறு வலுப்படுத்துகிறார் என்பதை பார்க்கலாம். அப்பா எங்கே? அப்பா எங்கே இருக்கிறார்? அப்பா எங்கே? மிஷு, அப்பா எங்க பாரு. அப்பா எங்கே? இந்த எளிய செயல்பாடுகளை தினமும் செய்வதன் மூலம் குழந்தையின் முதல் 3 ஆண்டு கால வளர்ச்சிக்கு பராமரிப்பவர்களால் நிச்சயமாக உதவ முடியும்.